நான் ட்ரேடிங் பண்ணி மட்டும் ஏர்ன் பண்ணணும், அஃபிலியேட் இல்லாமல் ஏதாச்சும் பேசியிருக்குதா? இது என்ன சொல்கிறேன் நினைவலங்கள். ஓகே, ட்ரேடிங்குங்கிறது வேறு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது வேறு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு கன்செப்டுக்குள்ளே வரும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திறமை இருக்கணும். ஓகே, மார்க்கெட்டிங் பண்ணுற திறமை, சேல்ஸ் பண்ணுற திறமை இருந்தால் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு ட்ரேடிங்குக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ட்ரேடிங்குங்கிறதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் ஒன்று வேணும். அந்த கேபிட்டலை வச்சு மார்க்கெட் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்து நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் பிள்ளையாக செய்வீங்கன்னு அவங்களுக்கு நட்டம் கிடைக்கும். ஓகே, அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, நீங்கள் தேவைன்னு சொன்னால் சில இது ட்ரேடிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸோ சர்வீஸுகள் இருக்கும். அதுக்கு வேணும்னா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். தட் டசன்ட் மீன் நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் கரெக்டாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி எந்த வழியும் இல்லை. ட்ரேடிங்கிறது வேறு பார்ட், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது வேறு பார்ட். ஆனால் நான் ரெண்டையும் செய்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு 7 நான் செய்கிறேன். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய இயலாதா? செய்யாதீங்க. உங்களை யார் செய்ய சொன்னேன்? ட்ரேடிங்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எந்த சம்மந்தமும் இல்லை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சால் தான் ட்ரேடிங் செய்யலாம், ட்ரேடிங் செஞ்சால் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு திறமை இருக்கும், திறமையும் பணமும் இருந்தால் ட்ரேடிங் செய்யுங்க. உங்களுக்கு திறமை இருக்கு ஆனால் பணம் இல்லை, உங்களால் மார்க்கெட்டிங் பண்ணுற ஸ்கில் இருக்குன்னா மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஒருத்தரும் அது செஞ்சாய் செய்யணும் சொல்லி ஒருத்தரும் இது கட்டாயப்படுத்தலை. ஓகே, இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நாங்கள் HBU கன்சல்டன்சியால் நிறைய கோச்சிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கிறோம். அதில் ஒன்று ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் படித்து நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் பண்ணலாம், பெசிவ் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்ணலாம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இருக்குது. அடுத்தது நாங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்றும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாலும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தான் நாங்கள் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்த உடனே போடுவோம். ஓகே, ஸோ HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஃபிலியேட்டுக்கும் ட்ரேடிங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்களும் இப்படி தான் நினைச்சிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.